தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு மக்களின் கிளர்ச்சி. அது கொழுப்படுத்து போய் குடித்து செத்தான். இங்கே நடிகரை பார்க்க வந்து நெரிசலிலே சிக்கி செத்தான். அவன் வாய் வழியே போதை, இவன் கண்ணு வழியே காது வழியே போதை. ஆனால் மக்களின் கிளர்ச்சி. ஸ்டெர்லைட் ஆலையால் என்னுடைய வாழ்விடம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நீர் நஞ்சு, நிலம் நஞ்சு, காற்று நஞ்சு, என்னால் வாழ முடியவில்லை என்று ஒரு கொடி இல்லை, ஒரு தலைவன் முன்னிற்கவில்லை. மக்களே கிளர்ந்தெழுந்து போராடினர். இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்களே கிளர்ச்சி செய்வார்கள், புரட்சி செய்வார்கள் என்கிறான் லெனின். அதைத்தான் என் மக்கள் தூத்துக்குடியில் செய்தார். ஏன் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டீர்கள் என்று கேட்காதது ஏன்? அந்த செத்த குடும்பங்களுக்கு என்ன நிதி நிவாரணம் கொடுத்தீர்கள்? என்ன கொடுத்தீர்கள்? இந்த உண்மை கண்டறியும் குழுக்கள் ஓடி வராதது ஏன்? இந்த சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன்? தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைக்கலாம், தடியடி நடத்தி கலைக்கலாம். மனு கொடுக்க அந்த மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்?